பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் மக்களே, இப்பொழுது யமதர்மன் உங்கள் முன்னிலையிலே காட்சி அளிக்க இருக்கின்றார். இந்த படுத்திருக்கிற நீங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க. யமன் வந்து இப்ப சத்யாவன் உயிரை பிடிக்க போறாரு. எல்லாம் கிளம்பி பாருங்க. சத்யாவன் உயிரை யமன் எப்படி பிடிக்கிறாருன்னு எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பாருங்க. Por
நால்வகை ஓணி, எழுவகை தோற்றம், 84 லட்சம் ஜீவராசிகளை உயிர்களை கவர்ந்து அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கஷ்ட சுகங்களை நரக சுவர்க்கமாக கொடுத்து வருகிறீர்கள். சிவபெருமான் எனக்கிட்ட கட்டளையின்படி நாலாய் வேகம் பூவாலயம் முற்பிப்பாய் வட்டைக்குழி அரணைக்குழி புலக்குழி அக்கறை கொண்ட படுக்க காட்சியே இரும்பு ஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கலையும் பாற்பட்ட ஜாதிகளையும் செய்யும் கரடி சகாய மார்க்கமாக கொண்டு என்னுடைய ராஜ்யபாகத்தை நீதியோடு காப்பாற்றி வருகிறேன். நான் சற்று நீதி தவறி நடத்தியதை என் ஆசனத்திற்கு மேலாக பொங்க விடப்பட்டிருக்கின்ற பர்வதமானது அருந்து என் ஆசனத்தின் கீழாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அக்கினி ஆற்றிலே அமர்த்து விடும் என்பதற்கு என்று என்னால் நடக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கவனிக்க வேண்டும். அடே விகடபத்ரா, தொல்வதா, குறைக்கண்ணா, சீக்கிரமாக வர வேண்டும். இன்று என்ன நாள் தெரியுமா? தெரிவிக்க வேண்டாம். இன்று நாம் கணக்குகளை சரி பார்க்கக்கூடிய நாள் அல்லவா? ஆனாலும் என்றைக்கும் எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் இன்னும் காணவில்லை. என்னவென்று பார்க்கலாம். அதை பார்த்து வாருங்கள். தாங்கள் அழைத்ததாக திங்களியர்கள் தெரிவித்தார்கள். வர வேண்டும் கௌதரே. என்றைக்கும் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய தாங்கள் இன்று சிறிது காலதாமதமாக வருவதற்கு காரணம் என்ன? காலையில் எழுந்து கடவுளை தொழுதுவிட்டு கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? ஆனால் சரிபார்க்கும் வேளையில் இன்று வரக்கூடிய பாவாத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்களை
அவர்கள் எப்படியாக இருந்தாலும் அதை விசாரணை செய்து தக்க தண்டனை கொடுப்பீர்கள் என்று தெரியும். ஆகவே நான் அனைத்தையும் சேகரித்துக் கொண்டிருந்தேன். ஓடோடி வந்தார்கள், உடனே வந்துவிட்டேன். சித்திரகுப்தரே, உங்களுக்கு ஏன் சித்திரகுப்தர் என்று பெயர் வந்தது தெரியுமா? நீங்கள் சித்திரா பௌர்ணமியிலே பிறந்ததாலும் கயலையிலே பரமசுரனும் பரவதையும் நடனமாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய பாதத்தால் ஒரு வரைபடத்தை வரைந்து கொண்டிருக்கின்ற பொழுது வரைபடத்தை பார்த்த அந்த பார்வதி அம்மாள் அவள் நாதா பூமியிலே ஒரு வரைபடம் வரைந்திருக்கின்றீர்களே, அதற்கு உயிர் உண்டாக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அதற்கு உயிர் உண்டாக்கி அந்த சித்ரா பருவத்திலே இருப்பதால் உனக்கு சித்ரா குப்தன் என்று பெயரிட்டு வளர்த்திருக்கிறார்கள். குப்தர் என்றால் பொய் சொல்லாதவர், உண்மையும் உள்ளே கூடி சொல்லக்கூடியவர் என்பதற்காக சித்திர மாதத்திலே சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் தாங்களுக்கு சித்ரா குப்தன் என்று பெயர் வைத்து அழைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கு இன்று நம் விசாரணைக்கு வரக்கூடிய பாவ புண்ணிய ஜீவாக்களை உடனடியாக அழைத்து வர வேண்டும். அப்படி 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 மனிதனுக்கு மரணம் அனுப்பக்கூடிய முதல் கடிதம் முதுமை. முதுமை வந்துவிட்டது என்றால் அனைவரும் இறந்து விடுவோம் கூடிய விரைவில் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் விதி முடிந்தால் தான் சிறுவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் உயிர்களை கவரக்கூடிய வல்லமை எவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒருவன் இருக்கின்றான். பார்ப்பதற்கு இளையவனாக இருந்தாலும் இளவயதிலேயே பெரும் கொடுமைகளை செய்தவன். என்ன சொல்லுகிறீர்கள் குப்தரே? ஒரு பசுவின் பாலை அது கண்டுக்கு கூட விடாமல் ஒட்ட கறந்து ஒரு படி பாலில் 4 படி தண்ணீரை கலந்து அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு விதியாக அதுக்கு பணம் சேர்த்தவன். இதோ இருக்கின்றான். எடுத்து வாருங்கள் அவனை. குப்தரே, குப்தரே, அதாவது பதிவனம் கன்றுக்கு பாலை விடாமல் கறந்ததும் அல்லாமல் இறந்து போன கன்றினை வைக்கோலை திணித்து கன்று போல் வைத்து பாலை கறந்திருக்கிறார். உண்மை. ஆஹா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் தெரியுமா? கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தோலை கத்தியா குத்திகளை திணிகள். குடிபோதைக்கும் பொருள் இல்லாமல் பெற்ற தாயின் தலைமுடியை பிடித்து இழுத்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கையில் இருக்கும் பொருளை கொடு என்று தாயின் தலைமுடியை பற்றி அடித்த ஒரு பாவி இருக்கின்றான். யாரவன்? அதோ இருக்கின்றான். தாயின் தலைமுடியை பற்றி அடித்தவனாய்வன். முந்தி நவமிருந்து 100 நாள் சுமந்து துணை நோகை இடையிலாக ஒரு தாயானவள் ஒரு குழந்தை ஈண்டெடுப்பாளாம். அப்பொழுது குழந்தை ஈண்டெடுக்கின்ற பொழுது அந்த தாயானவள் பிரசவ வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்ற தாய் தனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே நீ பட்ட துன்பத்திற்கு உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்வார்களாம். அப்பொழுது தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தான் பட்ட பிரசவ வேதனையை மறந்து அந்த குழந்தையை தூக்கி வாரி மற்ற விடுவாளாம். அப்படிப்பட்ட தாயின் தலைமுடியை பற்றி அடைத்த சண்டாரனாய் இருக்கு. அடுத்தபடியாக வரக்கூடியது ஒரு பெண்ணோட ஆத்மா வரப்போகுது. பெண் யமப்பட்டினம் வருகிறார்கள் செய்த பாவங்கள் அப்படி. என்ன கூட்டரை சொல்லுகிறீர்கள்? அவள் கண்ணுக்கு முன்பதாக எந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கவில்லை. அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான
இன்னல்கள் கொடுக்க வேண்டும், அத்தனை இன்னல்களையும் கொடுத்து சண்டாளி அந்த குடும்பம் பிரிவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண். சண்டாளி உலகத்திலே இப்படிப்பட்ட பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? சில பேர் இருக்கின்றார்கள். அதில் ஒருவை இழுத்து வாருங்கள் அவளை. கொண்டு வந்தா கொண்டு வந்தீங்க. என்னடா முக்காடு? மாமாவா? என்னடா செத்தும் இவ மாமா? ஓ மூஞ்சம் பார்த்தும் இவன் மாமாங்கிறா பண்ணு. எல்லாத்துமே அவ பார்த்தா பருந்து மாதிரி இருக்கா, நீ கோழி குஞ்சு மாதிரி இருக்க. கொண்டு வச்சு கொத்து 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 கொத்து. மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா ஏமா சொக்குபடி வச்சிருக்கு மாமா. யமன் கற்பழிக்கப்பட்டார். யமன் கற்பழிக்கப்பட்டார். யமனுக்கே இந்த தெரியா? இப்படிப்பட்ட அடங்காப்பிடாரியாக இருக்கிறார். யமபட்டணத்தை எந்த பாடுபடுத்துறான்னா என்ன செய்வார்? பூலகத்தில் தெருவில் என்ன பாடுபடுத்திருப்பாங்க? யமனுக்கு இந்த கதி என்றால் சண்டாளி சண்டாளி. அது இருக்கட்டும். இவன் சடைய பார்த்து ரொம்ப பேர் ஏமாந்துருக்கான் பாருங்க. இப்படி ஒண்ணும் கிடையாது. அழகா இருக்கியா? அருமையான பல்லு, முத்து போல் பல்லு. ஒத்தக்கல்லு ஒத்தக்கல்லு மூக்கிட்டியா இல்லங்க. அப்ப செவனியா தான் வந்துருப்பான். 2 பேர் தான் தயார் பண்ணிருக்கானு இப்ப. இல்ல என்ன அவனை மட்டும் அண்ணங்கிற? ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். இவனோட பாட விட்டோம்னா நம்ம தான் அவதாரம் கட்டுறாப்புல. இவனோட பாட விட்டோம்னா நம்ம அவதாரம் கட்டுற அளவுக்கு ஆயிடும். பூலகத்தில் இப்படிப்பட்ட பெண்களை விட்டு வைத்தோம். ஆனால் வரும் வரும் பெண்கள் அனைவரும் கட்டு விடுவார்கள். இவனுக்கு என்ன தண்டனை? பூரகரே கூடிய அன்பர்களுக்கு அவதாரி
பரமேஸ்வரன் நம்ம யமப்பட்டினத்துக்கு வருகை நின்றிருக்கிறார். அதாவது புண்ணிய புருஷர் எமப்பட்டவர் இருக்கிறாரா? யார் அவர்? இதோ இருக்கிறார். அப்படியா? வர வேண்டும். பக்தரே, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? அதாவது கொடுக்கின்ற வல்லமை படைத்தவர், தான தர்மங்களை வாரி வாரி வழங்கும் வல்லமை குணம் படைத்தவர் இவர். அதாவது இவர் தான தர்மங்களை வாரி வழங்குகின்ற பொழுது எவனோ செய்த பாவத் தொழில் இவரை சார்ந்து விட்டது. ஆகவே இவரை புஷ்ப விமானத்தில் ஏற்றி சொர்க்கப்பதை அடைய செய்யுங்கள். கணக்கு இதுவரையில் வந்த ஆத்மாக்களின் பாவ புண்ணியங்களை சரிபார்த்து விட்டோம். பிறகு இதோ அடுத்தது கணக்கு தருமாட்டம்னா வேற ஒண்ணும் கிடையாது, இந்த வந்துடும். அடுத்தபடியாக குப்புசாமி உயிர் வந்துட்டு, கலியமூர்த்தி உயிர் வந்துட்டு, இன்னும் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. வர வேண்டியவர்களுடைய உயிர் ஏது இன்னும் இருக்கிறது. கேபி சுந்தரம், அடுத்தது கேபி சுந்தரமோட உயிர் வரணும். ஏன் கணக்கில் தவறா? யமதர்மணி, ஏன் தடுமாற்றம்? ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. தவறு நடந்து விட்டதா? உண்மைதான். என்ன தவறு சொல்லுங்கள் சீக்கிரமாக. சாலமபுரி ஆளக்கூடிய சாலமபுரி ஆளக்கூடிய தூமச்சேனனின் மகன் சத்யவானின் உயிர் இன்னும் 3.25 நாளிகைக்குள் யமப்பட்டினம் வந்து சேர வேண்டும். ஏன் இதை முன்னமே தாங்கள் தெரிவிக்கவில்லை? கணக்கு வழக்குகளை சரிபார்த்து இருக்க வேளையில் அந்த ஏடு என் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. காலம் கடந்து விட்டது. அப்படியானால் சீக்கிரமாக சென்று அவன் உயிரை கவர்ந்து வர வேண்டும். இதோ பாசம், இதோ பாசம். ஆஹா, பாசம் தவறுகிறது. பாசம் தவறுகின்றது. நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. பார்க்கலாம். சென்று வாருங்கள். சீக்கிரமாக சென்று அவன் உயிரை கவர்ந்து வாருங்கள். நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, சபையில் நம்மை நாடி வருபவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி